குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நான் உங்கள் மேக்ஸ் சார் பேசுகிறேம்மா. இப்போ இது வரைக்கும் நமக்கு வந்து தேர்டு சாப்டர் வந்து போன கிளாஸோட கம்ப்ளீட் ஆகிருக்கும். இன்றைக்கி வந்து சிக்ஸ்த்து சாப்டர் ட்ரிக்னாமெட்ரி அது வந்து பார்க்க போகிறோம். ட்ரிக்னோமெட்ரி அது வந்து பார்க்க போகிறோம். இதில் முதல்ல வந்து ஃபார்முலாஸ் வந்து கிளியராக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து சம் போட முடியும். அதனால தான் வந்து இப்போ இன்றைக்கி கிளாஸில் ஃபார்முலாஸ் மட்டும் பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே வந்து பார்த்தது தான். இப்போ பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதுக்கு பேர், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசி, அதாவது ஏபிசி இதுதான் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சொன்னது புரியுதா இல்லையா? இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இப்போ கவனிக்கணும், அதாவது 90 டிகிரி இதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவோம், 90 டிகிரி. 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத ஹைஃபட்டேனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத என்னென்னு சொல்லுவோம், ஹைஃபட்டேனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த டீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத வந்து ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த டீட்டாவும் 90 டிகிரியும் ஒரே எந்த லைன் மேலே இருக்கோ அந்த லைனுக்கு பேர் வந்து அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் முதல்ல வந்து மெமரியில் வச்சுக்கணும். அதாவது என்னென்னு சொல்லணும்னா, த ஆப்போசிட் டு 90 டிகிரி இஸ் கால்டு ஹைஃபட்டேனியஸ். ஆப்போசிட் டு தீட்டா இஸ் கால்டு த ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது த லைன் கண்டெய்னிங் தீட்டான்னு 90 டிகிரி இஸ் கால்டு த அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 90க்கு ஆப்போசிட்டில் இருந்தால் ஹைஃபட்டேனியஸ், 90க்கு ஆப்போசிட்டில் இருந்தால் ஹைஃபட்டேனியஸ். அதே மாதிரி டீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருந்தால் ஆப்போசிட் சைடு, டீட்டாவும் 90 ஒரே லைன் மேலே இருந்தால் அதை வந்து என்னென்னு சொல்லுவோம், அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரேஷியோவுக்கு வந்துடுவோம். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா சைன் டீட்டா. சைன் டீட்டாவுக்கு வந்து என்ன சைன் டீட்டா எப்படி கண்டுபிடிக்குதுன்னா ஆப்போசிட் சைடு பை ஹைஃபட்டேனியஸ். இதுதான் ஆப்போசிட் சைடையும் ஹைஃபட்டேனியஸையும் டிவைட் பண்ணால் அதான் வந்து சைன் டீட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் காஸ் டீட்டா. காஸ் டீட்டா எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைஃபட்டேனியஸ், அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைஃபட்டேனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து தேர்டு பார்த்தீங்கன்னா டேன் டீட்டா. டேன் டீட்டானா என்னென்னா ஆப்போசிட் சைடு டிவைடட் பை adjacent side, opposite side by adjacent side. tan theta எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா opposite side divided by adjacent side. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி படிக்கும்னா கொசிகன் டீட்டா, COSECனா அதை எப்படி படிக்கணும்னா கொசிகன் டீட்டா அப்படின்னு படிக்கும். கொசிகன் டீட்டா எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா ஹைஃபட்டேனியஸ் டிவைடட் பை ஆப்போசிட் சைடு. இதை வந்து எப்படி படிக்கணும், SECனா சீக்கண்ட் அப்படின்னு படிக்கணும். சீக்கண்ட் எப்படி, சீக்கண்ட் டீட்டா எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா ஹைஃபட்டேனியஸ் டிவைடட் பை ஆப்போசிட் சைடு. அடுத்து பார்த்தீங்கன்னா காட் டீட்டா, COTனா என்னென்னு படிக்கணும், காட் டீட்டா. காட் டீட்டா எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஆப்போசிட் சைடு. இது முதல்ல கிளியராக தெரியும். சைன் டீட்டா அப்படின்னா ஆப்போசிட் சைடு பை ஹைஃபட்டேனியஸ், காஸ் டீட்டானா அட்ஜசன்ட் சைடு பை ஹைஃபட்டேனியஸ், டேன் டீட்டா அப்படின்னா ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு, கொசிகன் டீட்டா அப்படின்னா ஹைஃபட்டேனியஸ் டிவைடட் பை ஆப்போசிட் சைடு, சீக்கன் டீட்டா அப்படின்னா ஹைஃபட்டேனியஸ் டிவைடட் பை ஆப்போசிட் சைடு, காட் டீட்டானா அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ரிலேஷன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் பார்த்தோம்னா ரெசிப்ரோக்கல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெசிப்ரோக்கல் ரிலேஷன் அதாவது இப்போ கவனிங்க, சைன் டீட்டா அப்படின்னா அதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 1 கொசிகன் டீட்டா. அதேமாதிரி காஸ் டீட்டானா அதை எப்படி எழுதலாம்னா 1 சீக்கன் டீட்டா. டேன் டீட்டானா எப்படி எழுதிக்கலாம்னா டேன் டீட்டானா எப்படி எழுதிக்கலாம் 1 காட் டீட்டா. அப்போ சைனோட ரெசிப்ரோக்கல் வந்து கொசிகண்டு, காஸோட ரெசிப்ரோக்கல் வந்து சீக்கண்டு, டேனோட ரெசிப்ரோக்கல் காட்டு. இங்கேயும் அதே மாதிரி தான். இப்போ கொசிகன் டீட்டா வேணும்னா கொசிகன் நீங்கள் போய் சைன் டிவைடுக்கு வந்துமா அதை தான் இங்கே எழுதிடுவோம். கொசிகன் டீட்டா அப்படின்னா 1 சைன் டீட்டா, சீக்கன் டீட்டா அப்படின்னா 1 காஸ் டீட்டா, காட் டீட்டானா 1 டேன் டீட்டா. அப்போ கொசிகண்டோட ரெசிப்ரோக்கல்னால் என்னென்னு சொல்லணும், சைன் டீட்டா. சீக்கண்டோட ரெசிப்ரோக்கல்னால் காஸ் டீட்டா, காட்டோட ரெசிப்ரோக்கல்னா டேன் டீட்டா. இதுதான் வந்து ரெசிப்ரோக்கல் ரிலேஷன். இதையும் தெரிஞ்சு வச்சுக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோஷன் ரிலேஷன். இது கொஞ்சம் அதாவது டேன் டீட்டா, டேன் டீட்டா இதை மெமரி பண்ணிக்கணும். டேன் டீட்டா அப்படின்னா எப்படி எழுதலாம்னா சைன் டீட்டா டிவைட் பை காஸ் டீட்டான்னு எங்கேயாவது வந்ததுன்னா அதை டேன் டீட்டா அப்படின்னு கூட எழுதிக்கலாம். அப்போ சைன் டேன் டீட்டாவோட வேல்யூ என்ன, சைன் டீட்டா பை காஸ் டீட்டா, சைன் டீட்டா பை காஸ் டீட்டா அப்படின்னு சொல்லிடுவோம். அதுலேயே செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காட் டீட்டா.
காட் தீட்டானா அதை எப்படி எழுதலாம்? காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இப்போ இதில் கவனிக்கணும், டேன் தீட்டானா சைன் பை காசு, காட் தீட்டானா காஸ் பை சைன் அப்படின்னு சொல்லிடுவோம். காஸ் பை சைன் அப்படின்னு. இப்போ நோட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அதாவது என்னென்னா இப்போ சைனு, இப்போ கவனிங்க, சைன் தீட்டா அதனோட ரெசிப்ரோக்கல் வந்து கொசிகன் தீட்டா. எப்பயுமே வந்து ஒரு நம்பர் இப்போ 2னா அதனோட ரெசிப்ரோக்கல் வந்து என்ன 1/2. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 2 2 கேன்சல் ஆகி 1ன்னு தான் வரும். அதே தான் இங்கேயும், அதாவது சைன் தீட்டா அதனோட ரெசிப்ரோக்கல்னா 1. இப்போ சைன் தீட்டா அப்படின்னு இருக்கா, இப்போ சைன் தீட்டா, இப்போ கொசிகன் தீட்டாவை எப்படி எழுதலாம்? 1/sin எழுதிக்கலாம். அப்போ தான் பார்த்தோம், 1/sin அப்படின்னு எழுதிக்கலாம், சைன் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ சைன் தீட்டா என்ன கேன்சல் ஆகி 1 அப்படின்னு வந்துடும். அப்போ அதை தான் எல்லாமே சைன் தீட்டாவையும் அதனோட ரெசிபிரல் கொசிகன் தீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணால் 1. அதே மாதிரி காஸ் தீட்டாவையும் அதனோட ரெசிபிரல் சீக்கண்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் 1. அதே மாதிரி டேன் தீட்டா அதனோட ரெசிபிரல் காட் தீட்டா மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் அப்படின்னு தெரியும். அதாவது சைன் இன்ட்டு கொசிகன்னா 1, காஸ் இன்ட்டு சீக்கண்ட்னாலும் 1, டேன் இன்ட்டு காட்டுனாலும் 1 அப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4th ஒன் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியம், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். இதை மெமரி பண்ணி தான் ஆகணும். அதாவது சைன் 90 மைனஸ் தீட்டா நீங்கள் வந்துன்னா அது எப்படி எழுதலாம்? காஸ் தீட்டா. அதே வந்து சீக்கன் 90 மைனஸ் தீட்டானா கொசிகன் தீட்டா, டேன் 90 மைனஸ் தீட்டானா காட் தீட்டா. சொன்னது புரியுதா இல்லையா? சைன் 90 மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டா, அதேமாரி சீக்கன் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னா கொசிகன் தீட்டா, டேன் 90 மைனஸ் தீட்டானா காட் தீட்டா. அதே மாதிரி தான் இந்த பக்கமும் காஸ் தீட்டா, காஸ் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னா சைன் தீட்டா, கொசிகன் 90 மைனஸ் தீட்டானா சீக்கன் தீட்டா, காட் 90 மைனஸ் தீட்டானா டேன் தீட்டா. இதெல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது காஸ் 90 மைனஸ்னா சைனு, சைன் 90 மைனஸ்னா காசு. அதே மாதிரி தான் கொசிகண்ட் 90 மைனஸ் தீட்டானா சீக்கண்டு, சீக்கண்ட் 90 மைனஸ்னா கொசிகண்ட். அதே மாதிரி டேன் 90 மைனஸ் தீட்டானா காட்டு, காட் 90 மைனஸ் தீட்டானா டேன் அப்படின்னு சொல்லிடுவோம். காட் 90 மைனஸ் தீட்டானா டேன் தீட்டா அப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள். இந்த டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள், இந்த டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேபிள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது சைனு 0 டிகிரினா என்ன, 30 டிகிரினா என்ன, 45 டிகிரினா என்ன, 60 டிகிரினா என்ன, 90 டிகிரினா என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதை மெமரி பண்ணி தான் ஆகணும். சைன் 0 டிகிரினா அதனோட வேல்யூ வந்து 0, சைன் 30 டிகிரினா 1/2, சைன் 45னா 1/√2, சைன் 60 டிகிரி அப்படின்னா √3/2, சைன் 90னா 1. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைன் தீட்டாவோட வேல்யூ தெரிஞ்சால் போதும், காஸ் தீட்டா எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், சைன் தீட்டாவோட வேல்யூ 0, சைன் 0னா 0, 30னா 1/2, 45னா 1/√2, 60னா √3/2, 90னா 1. இப்போ காஸ் தீட்டாவுக்கு பாருங்கள், காஸ் 0னா 1, காஸ் 30னா √3/2, காஸ் 45 அப்படின்னா 1/2, காஸ் 0னா 1, காஸ் 30னா √3/2, காஸ் 45னா 1/√2, காஸ் 60 அப்படின்னா 1/2, காஸ் 90 டிகிரினா 0. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா சைனுக்கு பாருங்கள் 0, 1/2, 1/√2, √3/2, 1ன்னு வருது. காசுக்கு பாருங்கள் 1 அப்படியே ரிவைஸில் வருது பாருங்கள். சைனை படிச்சுட்டா சைன் தெரிஞ்சால் போதும், காசுக்கு எழுதிடலாம். அப்படியே ரிவைஸில் எழுதணும். 1, √3/2, 1/√2, 1/2, 0ன்னு ரிவைஸில் எழுதணும். அதே மாதிரி தான் டேன் 0னா 0, டேன் 30க்கு 1/√3, டேன் 45னா 1, டேன் 60னா √3, டேன் 90னா இன்ஃபினிட்டிவ், டேன் 90னா இன்ஃபினிட்டிவ். இப்போ சைனும் டேன் மட்டும் தெரிஞ்சால் போதும், இந்த டேபிள் ஃபில் பண்ணிடலாம். சைன் தெரிஞ்சால் காசு எழுதிடலாம். அப்படியே சைனோட ரிவர்ஸில் எழுதுறது தான் காசு. டேன் தெரிஞ்சிச்சா? இப்போ கொசிகன்னா சைனோட ரெசிப்ரோக்கல். அதாவது கொசிகண்டோட வேல்யூ எப்படின்னா இந்த சைனோட வேல்யூவை ரெசிப்ரோக்கல் 0ன்னு இருக்குது, 1/0னா என்ன வந்துடும்? இன்ஃபினிட்டிவ். 1/2ன்னு இருக்குது, அதனோட ரெசிப்ரோக்கல் 2, 1/√2ன்னு இருக்குது, ரெசிப்ரோக்கல் வந்து √2, √3/2னா ரெசிப்ரோக்கல் வந்து 2/√3, 1ன்னா அதனோட ரெசிப்ரோக்கல் 1 தான். அதேமாதிரி சீக்கண்டோட வேல்யூனா காசோட ரெசிப்ரோக்கல் 1ஓட ரெசிப்ரோக்கல் 1 தான், √3/2னா 2/√3, 1/√2னா √2, 1/2னா 2, 1/0னா இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு வந்துடும். ஒன்று புரியுதா இல்லையா? அதே மாதிரி தான் காட்டுங்கிறது டேனோட ரெசிப்ரோக்கல். 0னா 1/0னா இன்ஃபினிட்டிவ், 1/√3னா √3, 1க்கு 1, √3யோட ரெசிப்ரோக்கல் என்ன? 1/√3. இன்ஃபினிட்டிவ்னா அதனோட ரெசிப்ரோக்கல் வந்து 0.
புரியுதா இல்லையா? இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா அதனோட ரெசிப்ரோக்கல் வந்து 1/0னா இன்ஃபினிட்டிவ், அதே வந்து 1/∞னா 0. இப்போ இதுதான் நமக்கு இப்போ இந்த டேபிளில் சைனும் டேனும் தெரிஞ்சால் போதும், நமக்கு எல்லாமே வந்து ஃபில் பண்ணிடலாம். சைனும் டேனும் தெரிஞ்சால் போதும். சைன் 0னா என்ன, 30னா என்ன, 45 என்ன, 60னா என்ன, 90 என்ன, இது தெரிஞ்சால் போதும் நமக்கு வந்து. சைன் தெரிஞ்சால் காசு எழுதிடலாம். அதே மாதிரி டேன் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். இப்போ சைனோட ரெசிப்ரோக்கல் தான் கொசிக்கண்டு, காசோட ரெசிப்ரோக்கல் தான் சீக்கொண்டு, டேனோட ரெசிப்ரோக்கல் தான். இந்த டேபிளெல்லாம் எழுதுறதெல்லாம் வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிஸ். இந்த ஃபார்முலா தெரியணும், இந்த ரிசல்ட் தெரிஞ்சால் தான் வந்து இந்த எக்ஸசைஸில் சம்மே போட முடியும். இதுதான் ஃபஸ்ட்டு ஒன். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இது தெரிஞ்சுக்கணும், சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. சம்மில் எங்கேயாவது சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு வந்ததுன்னா அதுக்கு பதிலாக 1 அப்படின்னு சப்ஸ்டியூஷன் பண்ணணும். புரியுதா இல்லையா? சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டானா அதனோட வேல்யூ வந்து 1. அதே இப்போ சைன் ஸ்கொயர் டீட்டா மட்டும் வேணும்னா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்து மைனஸ் ஆயிருமா, அதனால தான் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. எங்கேயாவது சைன் ஸ்கொயர் டீட்டான்னு வந்ததுன்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எழுதலாம். சப்போஸ் எங்கேயாவது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு வந்ததுன்னா சைன் ஸ்கொயர் டீட்டா. இதெல்லாமே வந்து ஃபார்முலாஸ். அடுத்தது காஸ் ஸ்கொயர் டீட்டானா என்ன, 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. சொன்னது புரியுதா இல்லை? இதுதான் ஐடென்டி, ஃபர்ஸ்ட் ஐடென்டி. அதுலேருந்து இந்த ரெண்டு ரிசல்ட் எழுதிக்கலாம். அதாவது சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது தான் ட்ரிக்னாமெட்ரிக்கோட ஃபர்ஸ்ட் ஐடென்டி. அதுலேருந்து சைன் ஸ்கொயர் டீட்டானா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா, காஸ் ஸ்கொயர் டீட்டானா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் ஒன் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னா என்னென்னா சீக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா. 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டான்னு எங்கேயாவது இருந்தால் அதுக்கு பதிலாக என்னென்னு சப்ஸ்டியூஷன் பண்ணணும், சீக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு. அதே இப்போ டேன் ஸ்கொயர் டீட்டா வேணும்னா சீக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் ஒன்று வந்து 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர்னா சீக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா. அதே டேன் ஸ்கொயர் டீட்டானா சீக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1. அதே மாதிரி ப்ளஸ் டேன் ஸ்கொயருங்க வந்து மைனஸ் ஆகும். சீக்கண்ட் ஸ்கொயர் மைனஸ் டேன் ஸ்கொயர் இதுவும் மெமரியில். அதாவது சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான். அதே மாதிரி சீக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டானாலும் அதனோட வேல்யூ வந்து 1 தான். புரியுதா இல்லையா? அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்டு ஐடென்டி, தேர்டு ஒன் 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் டீட்டா. 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் டீட்டா, 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னா என்னென்னா கொசிக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா. 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னா என்னென்னா கொசிக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா. 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னா கொசிக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா. இதுவும் வந்து ஐடென்டி. 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர்னா கொசிக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா. அதேமாதிரி காட் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னா என்னென்னா கொசிக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1. காட் ஸ்கொயர் டீட்டானா என்ன, கொசிக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1. அதேமாரி கொசிக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டானா அதனோட வேல்யூ 1 தான். கொசிக்கண்ட் ஸ்கொயர் மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டானாலும் 1 தான். இப்போ இந்த 9 இருக்கும், அதாவது ஒவ்வொன்றிலையும் 3 இருக்கும். ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டியில் 3 இருக்கும், செகண்டில் 3 இருக்கும், தேர்டில் 3. அதான் இதை வந்து ரொம்ப மெமரி பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து சம் போடும். என்னென்ன ஐடென்டிஸ் அப்படின்னா சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டானா 1, சைன் ஸ்கொயர் டீட்டானா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா, காஸ் ஸ்கொயர் டீட்டானா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. அதேமாதிரி 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டானா சீக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா, டேன் ஸ்கொயர் டீட்டானா சீக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1. அதேமாரி 1 அப்படின்னா சீக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா. அதேமாரி 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் டீட்டானா கொசிக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா, காட் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னா கொசிக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1, கொசிக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டானா 1. இந்த ஐடென்டிஸ் எல்லாம் மெமரி. அது இல்லாமல் இந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிஸ், அல்ஜிப்ரா ஃபார்முலா வந்து மெமரி. இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா என்னென்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அதே மாதிரி ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. இந்த ஃபார்முலாவும் தெரியும். இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல இப்போ சைன் கியூப் ப்ளஸ் காஸ் கியூப்னு வந்ததுன்னா அங்கே ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம், அதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி ஏ கியூப் மைனஸ் பி கியூப், இந்த ஃபார்முலா என்னென்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. இந்த ஃபார்முலா இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி. இந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிஸையும் நம்ம வந்து யூஸ் பண்ணி தான் சம் போடுவோம். இப்போ அடுத்த கிளாஸ்லேருந்து எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து சம் போடுவோம். இப்போ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கிளியராக தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே என்னென்ன நடத்தணுமோ நம்ம என்னென்ன சொன்னோம், இப்போ ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ, ரெசிப்ரோக்கல் ரிலேஷன், கோஷன் ரேஷியோ, அப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ், ட்ரிக்னாமெட்ரி டேபிள், ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிஸ், மொத்தம் 6 டைப் இருக்குது.
இந்த 6 டைப்பையும் நோட்டில் கிளியராக எழுதிட்டு காப்பி பண்ணிவிட்டு எல்லா ஃபார்முலும் மெமரி பண்ணிவிட்டு எழுதி காட்டணும். இது நாளைக்கு இதுதான் வந்து ஹோம்ஒர்க்கு. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து சம் போட முடியும். ஓகே, எல்லாம் வந்து கரெக்டாக எழுதி ஹோம்ஒர்க் கம்ப்ளீட்டாக அனுப்பிச்சிடணும். ஓகே, தேங்க்யூ.